சிறையில் இருந்த டக்ளஸ் தேவானந்தா திடீரென வைத்தியசாலையில் அனுமதி. மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடமாகாணத்தில் காணி உறுதி. சூறாவளியால் சுகாதாரத்துறைக்கு 21 பில்லியன் இழப்பு. நாட்டில் இதுவரை இல்லாதது போல் அதிகரித்த ஐஸ் பாவனை. யாழ்ப்பாணத்தில் 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது. சற்று முன் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை வைத்தியசாலையில் பல் பிடுங்கிய யுவதி மரணம், மக்களே அவதானம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு மகர சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு பார்வையாளர்களை சந்திப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தொடரும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் வெளிவரும் என பலரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நேற்று மதியம் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் சிறைச்சாலை வைத்தியர் பரிசோதித்த பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையின் அறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கைகளில் மாறியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த வழக்கு தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி 9 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சங்கிலியன் பூங்கா அருகில் இன்று அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வரணி பகுதியைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒப்பந்தத்துக்கு அமைய போதைப் பொருளை கையளிப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டித்வா பேரணத்தில் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கான பாதுகாப்பான காணியை பெற்றுக் கொடுக்கும் மனிதாபிமான நடவடிக்கையை மானிடம் பூமிதான இயக்கம் ஆரம்பித்துள்ளது. இதுவரையில் 25 குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மானிடம் பூமிதான இயக்கத்தின் தலைவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பரா நந்தகுமார் தெரிவித்துள்ளதோடு பாதிக்கப்பட்டுள்ள மலேக மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் காணி பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வசிக்கும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த கொடையாளர்கள் காணிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அந்த இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் காணிகள் வழங்கக்கூடிய இடங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மலையகத்தில் பாதுகாப்பான இடங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கும் இயலுமான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளதோடு எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளையும் ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுயவிருப்பின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் குடியேற முன்வரும் மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மெத்தம்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை வர வர அதிகரித்து வருவதாக அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் மாத்திரம் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையான 60,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதன் ஆராய்ச்சி பிரிவின் உதவி பணிப்பாளர் தாமர தர்சன தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பக, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகளவில் பரவியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேலும் இவர் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த சில வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் புள்ளி விவரங்களின்படி மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பாவனை படிப்படியாக அதிகரித்து வருவதை அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதாகவும் கஞ்சா தொடர்பான கைதுகளும் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஹெரோயின் மற்றும் கஞ்சா ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது ஐஸ் போதைப் பொருள் பாவனை வேகமாக அதிகரித்து வருகின்றதாகவும் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களில் 99% பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் பல் பிடுங்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் ஹொரண பகுதியில் கடந்த 28 இரவு இடம்பெற்றுள்ளதோடு 20 வயதான யுவதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகேன பொக்குனுவீட்ட பகுதியைச் சேர்ந்த தேவி மதுசிகா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேல் தாடையின் நுனியில் உள்ள பல்லில் வலி ஏற்பட்டதால் அந்த இளம்பெண் கடந்த 14 தனியார் வைத்தியசாலையில் பல்லை பிடுங்கியுள்ளார். தொடர்ந்து வாந்தி எடுத்து வயிற்று பிரச்சனைகளால் அவதிப்பட்டு
மறுநாள் சிகிச்சைக்காக தனியார் நிறுவனத்திற்கு சென்றார். இதன்போது அவரது இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. கொரணை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் யுவதி உயிரிழந்துள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையில் கொரணை மரண விசாரணை அதிகாரி சுமேத குணவர்த்தன இந்த மரணம் குறித்து ஒரு திறந்த தீர்ப்பை வெளியிட்டு மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் உத்தரவிட்டுள்ளார். மண் சரிவு குறித்த முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி நேற்றைய தினம் முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் நீரோடைகளின் இருமருங்கிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதன்போது தெரிவித்துள்ளது. மலைச்சரிவுகள், பாறைகள் சரிந்து விழக்கூடிய இடங்கள் மற்றும் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் குறித்து விழிப்போடு இருக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கையை விடுத்துள்ளது. மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டும் இடங்கள் மீண்டும் மழை பெய்யும் சிறுமழையினால் கூட மண் சரிவுக்கு உள்ளாகக்கூடும் என்பதால் அத்தகைய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மழை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை கவனித்தால் உடனடியாக அவ்விடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. மடகஸ்காரிலிருந்து இளம் பெண்களை விசா இல்லாமல் இலங்கைக்கு அழைத்து வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மடகஸ்காரை சேர்ந்த இளம் பெண்ணை 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட இளம்பெண் குறுகிய கால விசாவில் நாட்டுக்கு வந்து மடகஸ்காரிலிருந்து இளம் பெண்களை கூட்டி வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் விசா ரத்து செய்யப்பட்ட பின்னரும் அவர் தொடர்ந்து நாட்டில் தங்கியிருந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மடகஸ்காரிலிருந்து இளம்பெண்களை நாட்டுக்கு அழைத்து வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டின் சுகாதாரத்துறைக்கு 21 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளதோடு வைத்தியசாலைகள் உள்ளிட்ட 8 சுகாதார நிறுவனங்கள் சீரமைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் கூற்றுப்படி நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட சேதம் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் அப்ரெசோ மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாக்லியாரோ டைமார்சி என்ற சிறிய கிராமத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு குழந்தை பிறந்துள்ள செய்தி உலகம் முழுவதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கிராமத்தில் வசிக்கும் மரியா மற்றும் ஆண்டோனியா ஆகியோருக்கே இந்த குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த இந்த பெண் குழந்தைக்கு லாரா என பெயர் சூட்டப்பட்டுள்ளதோடு கடந்த 1990களின் நடுப்பகுதிக்கு பின்பு இந்த கிராமத்தில் எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. லாராவின் பிறப்பு அந்த கிராமத்தின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது. பாக்லியாரோ டைமார்சி ஒரு மிகச்சிறிய கிராமம் என்பதோடு இங்கு நிரந்தரமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களின்படி 20க்கும் குறைவானவர்களே இங்கு வசிக்கின்றனர். இத்தாலியின் பல மலை கிராமங்களைப் போலவே இங்கும் இளைஞர்கள் வேலை தேடி நகரங்களுக்கு சென்று விட்டதால் முதியவர்கள் மட்டுமே வசித்து வந்தனர். இந்த நிலையில் லாராவின் பிறப்பு செய்தி பரவியதும் அக்கம் பக்கத்து கிராமத்தினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் என பலரும் அந்த குழந்தையை பார்க்கவும் அந்த குடும்பத்திற்கு வாழ்த்து சொல்லவும் ஆர்வம் காட்டி வருவதோடு இத்தாலிய ஊடகங்கள் அந்த குழந்தையை மிராக்கிள் பேபி என்று கொண்டாடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.